ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 3 நாளாக வந்து ஒரே மழை புயல்னு சொல்லி காய்கறி வாங்க கூட வெளியிலே போக முடியலை. இன்றைக்கி வந்து பேராவனில் வந்து சந்தையா, அதனால் காலையிலே போயிட்டு காய்கறி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. வந்தோட கையோட எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்ருந்தேன். தக்காளி மட்டும் கிலோ 50 ரூபா, மற்ற எல்லா காய்கறியுமே வந்து ரேட்டு கூட தான். அப்படியே வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். காய்கறி வந்து ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் அடுக்கிட்டு பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து எல்லா காய்கறியும் வைக்கிறப்போ வந்து நமக்கு வந்து என்னென்ன சமைக்கணும் அப்படின்னு ஒரு பிளானோடு வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படியே ஃப்ரிட்ஜெல்லாம் எடுத்து வச்சுட்டு நேற்று வந்து மலையில் வந்து ஒரு வாழைத்தாரோடு வந்து சாஞ்சு போச்சா, அதை வந்து வாழைத்தாரை வந்து வெட்டி வச்சுட்டு அதுலேருந்து வந்து வாழைத்தண்டு வந்து எடுத்து வச்சுருந்தோம் சமைக்கிறதுக்கு. இது வந்து இந்த ஸ்டோன் ப்ராப்ளத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்களும் வந்து உங்களுக்கு கிடச்சின்னா மறக்காமல் வந்து எடுத்து சமைச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோழிக்கெல்லாம் வந்து தீனு போட்டாச்சு. மழை பெய்யும் 2-3 நாளாக பாவம், அதுவே வந்து தீனுக்கு வந்து ரொம்ப திண்டாடிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சா, அதெல்லாம் வந்து காய வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு காய வைக்கிறது, இந்த பாத்திரங்கள் வேலை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை பெய்யவும் வெளியிலே வந்து வர முடியலை. கிளைமேட் வந்து நல்லா கூலிங்காக இருக்கிறதுனால இப்போலாம் அப்பைக்கப்போ வந்து டீ வச்சு குடிக்கணும் போலவே இருக்குது. அப்புறம் வந்து டீ வச்சு அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ரஸ்க் வந்து நினச்சி கொடுத்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாவெல்லாம் எடுத்து கரைச்சி வச்சுட்டு அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து மீன் குழம்பு தோசை தான். அப்படியே பிள்ளைங்களுக்கும் சுட்டு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். உங்கள் வீட்டிலலாம் வந்து மழைக்கு சூடாக என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.